மரகதம், அடடே வா பங்கஜம் உட்காரு. இந்த மரகதம் முதல்ல லட்டு எடுத்துக்க. என்ன விசேஷம், லட்டெல்லாம் கொண்டு வந்திருக்க? என் மரகதம், என் மருமவ முழுகாம இருக்கா. அட ரொம்ப சந்தோஷம் பங்கஜம், இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள விசேஷம் ஆயிடுச்சா? ரொம்ப நல்லது. மருமவளை நல்லா பார்த்துக்க என்ன. ஆமா மரகதம். ஆமா உன் புள்ள மருமவெல்லாம் இங்க? கதிர் தோட்டத்துக்கு போயிருக்கான். மருமக உள்ளதான் இருக்கா. சரி சரி, இந்த லட்டை கதிருக்கு மருமவளுக்கெல்லாம் கொடு. இந்தா. சரி பங்கஜம் இருக்கட்டும். சரி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சா? முந்தா நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தாவ. அப்புறம் இன்னைக்கு ஏதோ ரத்தம் டெஸ்ட் ஏதோ பண்ணணுமாம்மா, அதுக்காக இன்னைக்கு போயிருக்காங்க. ஓ சரி சரி பங்கஜம். அப்புறம் மரகதம், ஓ மவனுக்கும் மருமவளுக்கும் என் பையனுக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆச்சுல்ல, ஏதோ விசேஷம் உண்டா? இல்லை பங்கஜம், அவங்களுக்கு என்ன இப்போ கல்யாணம் ஆகி 6 மாதம் தானே ஆகுது. பொறுமையாக ஆனால் போதும். அட என்ன மரகதன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி வந்த பிள்ளைங்க வந்த கையோட ஒரு பிள்ளை ஒன்று உண்டானா தானே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அழகு. இங்கே பாரு, என் மவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 3 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே மருமவ இப்போ பிள்ளை உண்டாயிட்டா. ஓ மவனுக்கு மருமவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் பக்கம் ஆகுது, இன்னும் பிள்ளை உண்டாகலைன்னா அப்போ அது என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. என்ன பங்கஜம் சொல்ற? இதெல்லாம் என்ன நம்ம முடிவு பண்ண வேண்டியதா? இதெல்லாம் அந்த கடவுள் முடிவு பண்றது. யாருக்கு எப்போ பிள்ளைய கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் கொடுப்பாரு. அட என்ன மரகத நீ விவரம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? நம்ம காலத்துல எல்லாம் 10 பிள்ளை 12 பிள்ளைன்னு பெற்றுக்குவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு பிள்ளைய பெறுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக கிடக்கு. எல்லாம் ஆஸ்பத்திரி அங்கே இங்கேன்னு போய் அப்புறம்தான் பிள்ளைய பிறக்குது. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை மரகதம், நிலம் விளைச்சல் நிலமா இல்லை தரிசு நிலமாங்கிறது விதைய போட்டதுமே தெரிஞ்சிடும். 6 மாதம் 1 வருஷம்னு ஒரு விளைச்சலும் இல்லைன்னா இப்போ என்ன அர்த்தம்? அந்த நிலம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். கல்யாணமாகி 6 மாதம் ஆகுது, இன்னும் பிள்ளை உண்டாகலைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். எதுக்கும் உன் மருமவளை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ மரகதம். ஏ பங்கஜம், ஓ மருமவ பிள்ளை உண்டாயிட்டானா அதுக்கு இனிப்பு கொடுக்க வந்தா கொடுத்தமா போனமான்னு இரு. ஏன் மருமகளை பற்றி நீ பேசாத. என்ன மரகதம், நான் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். இங்கே பாரு பங்கஜம், என் மருமவளுக்கு பிள்ளை உண்டானாலும் சரி இல்லைனாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. அடியா தீ, நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி கோவப்படுற? நீ தான் உன் மவனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து சீக்கிரத்தில் ஒரு பேரப்பிள்ளை வரணும், எனக்கு என் பேரப்பிள்ளையை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அதையே சொல்லிக்கிட்டு கிடப்ப. அதுக்காக தானே பழனிக்கெல்லாம் கூட போயிட்டு வந்த. அதான் சரி, இன்னும் 6 மாதம் ஆகியும் உன் மருமவளுக்கு பிள்ளை உண்டாகலையே, ஒரு நல்ல டாக்டராக போய் பாரு, எதுவும் பிரச்சனை இருக்குமோ என்னமோன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே நான் சொன்னேன். ஏ பங்கஜம், நீ ஒரு நல்ல எண்ணத்துலையும் சொல்ல வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு. சரி மரகதம், எனக்கு என்ன, நம்ம காலம் மாதிரி இல்லை இந்த காலம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஏதுன்னு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம், எனக்கு என்ன, நான் கிளம்புறேன். இவ ஒருத்தி, இவ மருமக மாசமா இருக்கான்னு இனிப்பு கொடுக்க வந்தா இனிப்பை மட்டும் கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு ஏன் மருமக மாசமா இருக்காளா இல்லையா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, இதெல்லாம் இவ என்னத்துக்கு சொல்றா? நல்ல வேலை கதிர் வீட்டில் இல்லை, இது மட்டும் அவன் காதில் விழுந்துருந்துச்சு. அம்மாடி அமுதா, நீ எப்பமா வந்த? அது ஒன்றும் இல்லை, அந்த எழுத்த விட்டு பங்கஜம் வந்திருந்தாளா, அதான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்த, வேற ஒன்றும் இல்லைம்மா. இல்லத்த, அவங்க சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். ஐயோ மடி, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படிதான் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க. அதையெல்லாம் நம்ம காதலையே வாங்கிக்க கூடாது. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். அது நேரத்தில் நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இப்போ என்ன கல்யாணமாகி என்ன 6 வருஷமாகி போச்சு, 6 மாதம் தானே ஆச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும்மா. நீ உள்ள வா. எங்க இன்னும் கொஞ்சம் காப்பி ஊத்திட்டாங்க. இல்ல மல்லி வேணாம், இதுவே போதும்.
செல்லம், அப்பாவுக்கு தலையில அடிபட்டுச்சுடான். அப்பா நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டேன்னா அதான் அப்பாவுக்கு அடிபட்டுச்சு. வேற ஒண்ணும் இல்லடா. ஐயோ ஆமாண்டா, அப்பா பார்த்து நடக்கல, அதான் கீழே விழுந்துட்டேன். இனி பார்த்து நடக்கிறேன் என்ன. அதுக்குட்டி, அப்பாவுக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதனாலதான் இங்க இருக்கோம். இன்னொரு நாள் 2 நாள்ல அப்பாக்கு சரியானது நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? அப்பா என்னாச்சுப்பா? அம்மா, என்னம்மா ஆச்சு அப்பாக்கு? நேத்தே அடிபட்டிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப காலையில கூப்பிட்டு சொல்றீங்க. ஏய் அஞ்சலி, நீ முதல்ல பொறுமையா இரு, பிள்ளைய கொடு. பா, என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா அடிபட்டுச்சு? மஞ்சளி பதறாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அப்பா நல்லா தான் இருக்கேன். நடந்து போகையில் ஒரு காரை கொஞ்சம் சின்னதாக இடிச்சிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா அது? ஒண்ணும் இல்லங்கறீங்க. தலையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டுருக்கீங்க. ஐயோ கடவுளே, நேத்தே எனக்கு கூப்பிட்டு சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன்லப்பா. ஐயோ நேற்று ராத்திரி தாம்மா அடிபட்டுச்சு. அந்த நேரத்தில் உன்னை கூப்பிட்டு சொல்லி நீ பாவம் பிள்ளையும் தூக்கிட்டு வருவேன்னு தான் சொல்லலை. சரி காலையில் பொறுமையாக சொல்லிக்கலான்னு தான். இப்போ அப்பாவுக்கு என்ன, அப்பா நல்லா தானே உட்காந்துருக்கேன். என்னப்பா நீங்க? உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னு அம்மா கூப்பிட்டு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னப்பா நேத்தே சொல்லியிருந்திருக்கலாம்லப்பா. ஏய் அஞ்சலி, இப்ப என்ன, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, அப்பா நல்லா தான் இருக்காரு, நீ அழாத. சரிம்மா, சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? தலையில வேற அடிபட்டிருக்கு, எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? இல்லம்மா அஞ்சலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டருங்க அந்த ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தலையில மட்டும்தான் கொஞ்சம் ரத்தம் போயிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. 2 நாளைக்கு ஊசி அப்புறம் அந்த குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றணும்னாங்க. அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? இல்லடா, வலியெல்லாம் எதுவும் இல்லை. சரிப்பா, வீட்டில் யாருக்கும் விஷயம் தெரியாது. அவரு மாமா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா கூப்பிட்டு சொன்னதும் அப்புறம் சக்தி தான் இருந்தான். அப்புறம் அவன் கூட தான் நான் இப்போ வந்தேன். அத்தையும் ஸ்வேதா எல்லாரும் அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா பரவாயில்ல, பொறுமையாக வந்தால் போதும். அவங்களெல்லாம் என்னத்துக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு. மடி, சக்தி தம்பி வெளியவா நிக்குது, உள்ள வர சொல்ல வேண்டியது தானே? இல்லைம்மா, நான் அவனை வர சொன்னேன். அவன் தான் இல்லை வேண்டாம் எதுக்குன்னு சொல்லி அவன் வெளியவே நிற்கிறேன்ட்டாம்மா. மடி அஞ்சலி, தம்பியை உள்ள வர சொல்லுமா. சரிங்கப்பா. மாமா இப்போ எப்படி இருக்கு மாமா? பரவாயில்ல தம்பி, நீங்க தான் என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தி ரத்தம் கொடுத்து காப்பாத்துனீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி தம்பி. என்னமாமா நீங்க எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, என் அண்ணியோட அப்பா நீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. சரிப்பா, நானும் கொஞ்சம் கோபமாக தான் நடந்துக்கிட்டேன். பழசையெல்லாம் நானும் மறந்துட்டேன். அதையெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. சரி மடி அஞ்சலி, புள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே ரொம்ப நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டாம். அப்பா நல்லா தானே இருக்கேன், நீ புள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஆமாம் அஞ்சலி, அப்பா சொல்றதும் சரிதான். ஊரெல்லாம் என்னென்னமோ புதுசு புதுசா காய்ச்சல் எல்லாம் வருதான். அதனால புள்ளைய வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது அவ்வளோ சரியில்லை. நீ புள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரிம்மா, சரி நான் அபியும் கூட்டிகிட்டு போகிறேம்மா. அவன் மட்டும் இங்கே ஆஸ்பத்திரியிலேருந்து என்ன பண்ண போகிறா? நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன். வேணும்மா, அவளை நான் பார்த்துக்கிறேன். காலேஜ் முடிச்சு கையில் வந்துருவா. அப்புறம் கையிலோட அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். அம்மா, கையில் வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும். அது வரைக்கும் அபி இங்கே என்ன பண்ண போறா? அப்புறம் அவள் ஒரு இடத்துல உட்காரவும் மாட்டா, எந்திரிச்சு அங்கங்கே ஓடுவா. உங்களுக்கு அப்பாவையும் பார்க்க முடியாது. நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேம்மா. சரிம்மா. அப்புறம் அப்பா, எப்படியும் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் இங்கே ஆஸ்பத்திரியில் தான் இருக்க வேண்டி வரும். கையலும் அபியும் அவங்க வீட்டில் தனியாக தானப்பா இருப்பாங்க. அதுக்கு பேசாமல் கையலையும் அபியும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன்ப்பா. அங்கே வேணால் 2 நாளைக்கு இருந்துக்கிட்டோம். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வரட்டும்ப்பா. நீங்கள் சரின்னு சொன்னால் கையலும் இன்னைக்கு வந்து அங்கேயே இருக்கட்டும்ப்பா. சரிம்மா, அதுவும் சரிதான். வயசு பிள்ளையையும் குழந்தையையும் அங்கே தனியாக இருக்க விட்டுட்டு எங்களுக்கும் இங்கே ஒரு நிம்மதி இல்லை.
கையல் காலேஜ் முடிச்சதும் அங்கே வீட்டுக்கே வர சொல்லிக்க. இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு கையல் அங்கேயே இருந்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா வேணா வீட்டுக்கு வரட்டும். ஆ சரிப்பா. மா, என்னம்மா இந்நேரத்துல இங்கே உட்காந்துருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்கம்மா, ஒரே பனியா இருக்குல்ல. இல்லைப்பா கதிர், இவ்வளோ நேரம் உள்ளதான் இருந்தேன். சரி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குதே நீங்கள் வந்து உட்காந்தேன். ஓ சரிம்மா சரி. அமுதா எங்க உள்ள இருக்காளா? உள்ளதான்ப்பா இருக்கா. அப்புறம்ப்பா கதிர், இந்த எதிர்த்த வீட்டு பங்கஜம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா. வந்து அவள் மருமக ஏதோ உண்டாயிருக்கான்னு சொல்லி லட்டு என்னத்தையோ கொடுக்க வந்தா. வந்தவ பேசாட்டுக்கு லட்டை கொடுத்துட்டு போகாம வந்து என் பிள்ளைக்கு முன்னாடியே உன் பிள்ளைக்கும் மருமவளுக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல, என் மருமவ தான் உண்டாயிட்டா, உன் மருமவளுக்கு விசேஷம் உண்டா, அப்படி இப்படின்னு எதையோ பேசி கடைசியில் 6 மாதம் ஆகி இன்னும் பிள்ளை உண்டாகலை, எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் போய் பாரு அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொல்லிட்டாப்பா. அப்புறம் நான் அவளை திட்டி அனுப்பிட்டேன், அது வேற விஷயம். இருந்தாலும் அது அமுதா கேட்டுட்டாளா என்னன்னு தெரியல. அவள் முகமே சரியில்லை, ஒரு மாதிரி வாட்டமாகவே இருக்கா. நான் எவ்வளோ சொல்லியும் அவளுக்கு சரியாக மாட்டேங்கிறாப்பா. கொஞ்சம் போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசுப்பா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். அமுதா, மாமா வந்துட்டீங்களா? வாங்க மாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், சாப்பாடு எடுத்து வைக்கிறது அங்க இருக்கட்டும். நீ எதுக்கு முதல்ல இப்படி தலையில கை வச்சு உட்காந்துருக்க, அதை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏய், நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லு அமுதா. அது ஒன்றும் இல்லை மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன அமுதா, கேளு. இல்லை மாமா, எனக்கு குழந்தை பிறக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாமா? நமக்கு குழந்தை பிறக்கலன்னா என்ன? நீ ஏன் ஒரு குழந்தை தான், உன்னையே என் குழந்தையா நினைச்சு பாத்துக்குவேன். ஸோ மாமா விளையாடாதீங்க மாமா, நான் சீரியஸாக கேட்குறேன். ஏய், இப்போ இதுல இவ்வளோ சீரியஸா கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அது சரி, நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு நீ எதை வச்சு சொல்ற? அது இல்லை மாமா, நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாயிருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை உண்டாகலை. அதான் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு. ஏய், நீ என்ன லூசா? என்னமோ நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆன உடனேயே ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்ச மாதிரி பேசுற. நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. ஆனா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சே 3 மாசம்தான் ஆகுது. அப்படி கணக்கு பார்த்தா கூட நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம்தான் ஆகுது. 3 மாசத்துல குழந்தை பிறக்குமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அமுதா. ஒன்றும் இல்லை மாமா, நம்ம பங்கஜாத்தையோட மருமகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 3 மாசம்தான் ஆகுது. ஆனால் அவங்க புள்ள உண்டாயிட்டாங்க. அப்படி பார்த்தா கூட நான் இப்போ புள்ள உண்டாயிருக்கணும்ல. கர்த்தாவே, இந்த பிள்ளைய எங்க இருந்து பிடிச்சீங்க? மாமா சிரிக்காதீங்க. பொண்டாட்டி, இது என்ன தீபாவளி பொங்கலா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல வர்றதுக்கு? இது புள்ளடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ஆகும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க மாமா, ஆனா எனக்கு இன்னும் குழந்தை உண்டாகலன்னு நினைக்கும் போது எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அத்தை கிட்ட எல்லாரும் இப்பவே மருமகளுக்கு விசேஷம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்றதுக்கு அத்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியுது. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அமுதா, இங்க பாரு, கல்யாணம் ஆகி 6 மாசத்துலயே இவ்வளோ நாள்ல எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இனி குழந்தை பிறக்குமோ பிறக்காதோன்னு நீ இந்த அளவுக்கு பயப்படுறேன்னா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் 5 வருஷம்னு குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சா நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மள சந்தோஷமா இருக்க விடவே மாட்டாங்க. எதையாவது ஒன்று கேட்டு கேட்டு அடுத்தடுத்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகலைன்னா ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு கேட்பாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா அடுத்த குழந்தை ஏன் இன்னும் பெத்துக்கலன்னு கேட்பாங்க. இப்படி எதையாவது கேட்டு கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது எல்லாம் நீ எதையும் கண்டுக்காத அமுதா, சரியா? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. சரி மாமா. சரின்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனா இன்னும் நீ சரியாகிற மாதிரி தெரியலையே.
நீ இங்க இருந்தா சரியாக மாட்ட. நீ எந்திரி, நம்ம ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆ, இந்நேரத்துலயா? ராத்திரி ஆகுது மாமா, இந்நேரத்துல எங்க போறது? நீ முதல்ல வா சொல்றேன். மாமா, இந்த இடம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதலா இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாருமுதா, இப்போ இந்த உலகத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோன்னு நினைச்சுக்கோ. வேற எதை பத்தியும் யாரை பத்தியும் நினைக்காத. எப்பவும் உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, அந்த சந்தோஷமே நமக்கு போதும். வேற எதை பத்தியும் நம்ம கவலையே படக்கூடாது. நீ எப்பவுமே கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும் அமுதா. அது மட்டும்தான் எனக்கு வேணும். உலையும் நொடி கிடைத்தேனடி, இதுதானோ காதல் அறிந்தேனடி. கரை நீ பின்னே உனை தீண்டும் மலையாய் நானே, மலையாகி நெஞ்சும் துடிக்க, ஒன்றோடு ஒன்றாய் கலக்க, என் உயிரை காதோறும் காதல் உரைக்க. ஒரு பார்வை வேண்டும் இறக்க, என் உயிரே மறு பார்வை போதும் பிறக்க.